ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. ஸ்டேக்கு வர்றா இறங்கி வரட்டும். ஏ அனுமார் வாய் அது அங்க இருக்கட்டும். சொல்லு யாரு வரா சொல்லு யாரு வரா யாரு வரா சொல்லு யாரு நீட்டா ஒதுக்கி வச்சேன். நடிக்காத யாரோ வராங்க. வர்றாங்களா? யாரு இன்னைக்கு அடிக்கிற அடியில இங்க உட்காருங்க, இங்க உட்காருங்க. குடு இதான் பல்லுல இருக்கு பாரு. என்னது என்னது என்ன பாக்குற? இது என்னது? Love you. பாத்தியா? நானே எவ்வளவு இன்விசிபிளா கொண்டு வந்தேன். இப்படி கொண்டு வந்து இன்விசிபிளா பாக்கல, நிஜமாவே பாக்கல. நான் யாரோ வர்றாங்க போல, போன் பண்ணி சொல்லிட்டாங்க போல. அதான் நீ கிளம்பி. இது எப்ப கொண்டு வந்தாங்க தெரியுமா? தெரியாதா? ஏன் நேற்று நைட் உன் கண்ணு முன்னாடி கொண்டு வந்தீங்க? பழக்கத்துல ஆப்பிள் அரைஞ்சி வேணா அதுக்கு மேலே வச்சு கொண்டு வந்தேன். அதுக்கு தான் நேரம் வந்து உன் கையில கொடுக்கல. இது என்ன இருக்கும் அது சொல்லு. அமுக்கு உடஞ்சு போக வேண்டிய நீ அமைக்கல மகன் வெயிட்ட பார்த்து இது பண்ணு. இதெல்லாம் சரி கண்டுபிடிக்க இப்படி காண்டில ட்ரெஸ்ஸா? சரி வந்து வாட்ச் உனக்கு 72 வாட்ச் கொடுப்பாங்க. யாருக்கும் உனக்கு வாட்ச் ஸ்மார்ட் வாட்ச் வாங்க பிரிச்சுட்டு சொல்றேன். கொடக்காரி பிரிச்சுட்டு எல்லாருக்கும் தெரியும். சொல்லு, ஒரு கெஸ் பண்ணு. பொம்மை. கரெக்டா தப்பா சொல்லிட்டாயா? உனக்கு எத்தனை மாதம் ஆகிருக்கு? கண்டுபிடிச்ச நல்லா தெரியும். சொல்றேன் என்ன வாங்கிட்டு வந்தேன், ஏது வாங்கிட்டு வந்தேன். நீ என்னைக்கு டெய்லி வையத்தான் செய்ய. இன்னைக்கு என்ன எனக்கு என்ன இருக்கு? அதெல்லாம் பார்க்க அப்படி பிரிக்க ஆரம்பிச்சிடணும். சரி என்னவா இருக்கும் ஒரு கெஸ்ட்? உனக்கு பிடிச்சதான் இருக்கும் கண்டிப்பா. ஏதோ ஒரு கணிப்பு எத்தனை ஒன்று சொல்லடி. கம்மல். கம்மெல்லாம் இன்னைக்கு வாங்கி விட்டேன்.
அமுக்கக்கூடாது, தவிர்க்கக்கூடாது. அங்கதான் பார்க்கக்கூடாது, இருப்ப மாதிரி அங்கே கரெக்டாக வந்துக்கான்னு பார்த்தோம்மா. தாஜ்மஹால் உள்ள இருக்க பொருளை பிடிக்கல. தாஜ்மஹால் வாங்கிட்டேன். தாஜ்மஹால்லாம் எனக்கு வாங்கிட்டேன். என்னதான் இருக்கும்? ரிங்கு ஹெட்போனு. அது என்னன்னு பாரு. ஆப்பிளா? எப்படி இருடி, எப்படி? இது ஆப்பிளுக்குன்னு ஒரு இது இருக்கும், மெத்தட் இருக்கும் கிளிக்கிறதுக்கு. அப்படிதான் மெத்தட்ல கிளிக்கணும், சரியா? அந்த இருக்கு பாரு, இதை பிடிச்சி அப்படி இழுத்தா வந்துடும். நல்லா திருப்பி பாரு. எப்படி ஆப்பிள் வாங்கினேன்? ஆப்பிள் ஸ்டோர்ல தான், பெங்களூர்ல இருந்து. பெங்களூர்ல? ஆமா, ஆப்பிள் லிங்க்ல போய் ஆப்பிளே ஆர்டர் பண்ணு. அமேசான் ஃப்ளிப்கார்ட்ல எழுதிச்சு, ஆனால் அதில் வந்து 500 ரூபா கம்மியாக இருந்துச்சு. ஆப்பிள் 500 ரூபா கூட. ரைட்டு, ஆப்பிளே வாங்கிட்டு ஆப்பிள் வாங்கி வர தினை காமியதில்ல. முன்னாடி முன்னாடி ஆப்பிள் காமிமா. சரி, பின்னாடி திருப்பி இரு இரு வார. கிளி ஆப்பிள் இயர்ஃபோன். அவ்வளோதான், அப்படியே எடு, அப்படியே எடு. ப்ளூடூத்தா? இல்லடி, எடுத்து பாரு ஃபுல்லாக. ப்ளூடூத் எப்படி நான் ஏற்கனவே வாங்கி வச்சுருக்கேன்ல, வயர்டு தான். அது கணக்காக எடுக்கணும். பிக்காமல் எடுக்கணும், பார்த்துடு. எப்படி எடுக்கணும் நான் பார்க்குறேன். நானே இது வரைக்கும் எடுத்ததில்லை. ஓகே, 3.5 mm ஜாக் தான் ஆப்பிளில். எல்லா மொபைலும் போட்டுக்கலாம். சவுண்டு குவாலிட்டி அள்ளும், சரியா? காதுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நல்லா இருக்குப்பா. ஏய், காதில் வச்சு கேளு. இன்னும் பொசுக்கு இல்லது எடு. மேக்கப்பில் போடுவேன், அப்படியே இருக்கு. இதுதான் நல்லது, இதுதான் ஒரிஜினல். நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? ரொம்ப நாள் உனக்கு ஹெட்ஃபோன் இல்லை, அதான் வெயிட்டை வாங்கி கொடுத்தேன். அதுவும் ஆப்பிள் ப்ராடக்ட்லேருந்து. நம்மலாம் ஆப்பிள் பக்கமே நெருங்க முடியாதுன்னு நினச்சோம்ல. அட்லீஸ்ட் இதே வாங்குவோம். ஆப்பிள் ஃபோனு தான் வாங்க முடியல, ஆப்பிள் ஹெட்ஃபோனாச்சும் வாங்குவோம். அப்படியே எடு, அப்படியே மொத்தமாக எடு. அப்படித்தான் மொத்தமாக எடு. அதை வந்து இப்படி எடு. இரு, உள்ளே விட்டு. அதெல்லாம் காமி எடுத்து எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கான்னு பாரு. உள்ளு அப்படி எடுமா. அந்த அட்டைப்பட்டில் அங்கிட்ட வச்சுட்டு அப்படியே தூக்குறது தான். அவ்வளோதான். இந்த ஆப்பிள் பிராண்ட், ஆப்பிள் பிராண்ட் காரில் வச்சு பாரு. அந்த இதெல்லாம் எப்படி இருக்கு, வயர்லாம் எல்லாமே ஆப்பிள் ப்ராடக்ட். காது வலிக்காது, குவாலிட்டி எல்லாம். கேமிங்லாம் சூப்பராக இருக்கும். நல்லாக்கா? அதில் ஒரு ரேட்டு பாரு, பெட்டிலே பாரு. அது மேனுவல். இதெல்லாம் அதிலே ரேட் போட்டுப்பாங்களா? அந்த கொரியரில் வந்து அதில் எழுதியிருக்கும் பாரு, எவ்வளோ ரூபான்னு. இந்த கவரில் எழுதியிருக்கும். சொன்னப்பில் அது ஃபுல்லாமே வண்டியில் இருக்குது, பெரிய அப்படிங்கலாம். பிடிச்சிருக்கா?